எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பருப்பு போட்டு முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க. பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்குறேங்க, துவரம் பருப்பு. இதை ஒரு வேக்காடு விட்டுக்கலாங்க. முழுசாக வேகணும்னு இல்லைங்க, பாதி வெந்தால் போதுங்க. அதுலேயே கீரை போடணும். பருப்பு போட்டு கொதிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கீரை எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாங்க, நம்ம விருப்பம்தான். முருங்கைக்கீரை பறித்து அலசி வச்சுருக்குறேங்க. 2-3 தடவை நல்லா அலசி வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த பருப்பு தண்ணியிலேயே இந்த கீரையை போட்டுக்கலாங்க. பருப்பு அடியில் வெந்துட்டுருக்குதுங்க, வேகட்டும். கீரையோட பருப்பு தாளிக்கிறதுனால நிறையா வேக வேண்டாங்க. இப்போ கீரையும் இதுலேயே வேகட்டும். தண்ணி மீதி இருந்துச்சுன்னா அதை ரசம் வச்சுக்கலாங்க. முருங்கைக்கீரை ரசம் வச்சுக்கலாம், நல்லா அருமையாக இருக்கும், வாசமாக. பொரியலுக்கு இப்போ கீரை சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இது வேகட்டுங்க, ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. அப்புறம் தாளிச்சிக்கலாம் எடுத்து. இப்போ இது ஒரு 5 நிமிஷமாக வெந்துட்டுருக்குதுங்க, வெந்துடுச்சிங்க. பருப்பும் பாதி பதத்துக்கு மேலே கொஞ்சம் வந்துருச்சுங்க. இப்போ இதை அடுப்பை நிறுத்திட்டு எடுத்து வடித்து வச்சுக்கலாங்க. கீரை தாளிச்சிக்கலாம். வானல் வச்சுருக்குறேங்க. அதில் ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. பூண்டு ஒரு 10 பல்லு தட்டி வச்சுருக்குறேங்க, இது சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் செவக்கட்டுங்க. செவந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்குறேங்க. காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ பூண்டும் வரமிளகாயும் நல்லா செவக்கட்டுங்க. பூண்டு போட்ட உடனே கிண்டி விட்டுணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி சிகப்பாக பிடிச்சிக்கும். இப்போ பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. தூளாக வேணாலும் அரிஞ்சிக்கலாம், நீளவாக்குலேயும் அரிஞ்சிக்கலாம். ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க, இது சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. வெங்காயம் செவந்து வதங்கிடுச்சுங்க. இப்போ கீரை சேர்த்துக்கலாங்க. தண்ணியை வடிச்சிட்டு கீரையை சேர்த்துக்கலாங்க. நல்லா உதுத்து விட்டுட்டு கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நல்லா புரட்டி புரட்டி கிளறி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்குறேங்க, இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு இறக்கி வச்சிடலாங்க. பருப்பு சேர்த்து முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சுங்க.
இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.